Hi viewers, good morning. இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான், சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி தான். நேத்திக்கு ஒரு ரெசிபி போட்டிருந்தேன், பொட்டேட்டோ பட்டாணி எல்லாம் போட்டு. அந்த ரெசிபி நீங்க வீடியோல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேனல்ல போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் செய்ய போறதும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு செய்யலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இல்லை நீங்க வீக்கெண்ட்ல செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 மிளகா வறுக்கணும். மாதிரி செவக்க வறுத்து ஆற வைக்கணும். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு, கடுகு வெடிச்சோன்னா வேர்க்கடலை, வறுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற ரைஸ் என்னென்னா கேரட், கேப்சிகம், ஆனியன், கேரட், குடமிளகா, வெங்காயம். இதுக்கு நான் 2 கேரட்டு, 2 குடமிளகா, 2 வெங்காயம் நறுக்கின்னு இருக்கேன். இந்த ரைஸ் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை போட போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுடலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இதை மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். இந்த தனியா, மிளகா வத்தல், கடலைப்பருப்பை நீங்கள் மொத்தமாக வறுத்தும் வச்சுக்கலாம். மொத்தமாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் நிறையா வறுத்து வச்சுட்டேன்னா இந்த காய் நறுக்கி வதக்கி அந்த பொடியை போட்டு ரைஸை கலக்க வேண்டியது தான். 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுக்கலாம். இல்லை வீக்கெண்ட்ஸில் நீங்கள் எங்கேயா வெளில போகிறதா இருந்தால் ரிலாக்ஸாக இதை செஞ்சுட்டு கிளம்பி போகலாம். இப்போ இதில் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதோட அந்த வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்தா மசாலா ரெடி. அதில் ரைஸை போட்டால் கேரட் குடமிளகா சாதம் ரெடி. இந்த கேரட் குடமிளகா எல்லாம் வெந்துருக்கும். அரை டம்ளர் தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தா போதும். வெந்துருக்கும். இப்போ இந்த வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் தூவும். இதில் சாம்பார் பொடி போட்டு செய்யலாம். ஆனால் சாம்பார் பொடி போட்டால் இன்னும் கார பொரியல் மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ரைஸ் கொட்டி கலர வேண்டியது தான்.
இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்க, அவசரமாக லஞ்சு செய்யணுன்னா இதை ஒரே டிஷ்ஷாக இதை செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி போதும். இல்லை வெளியில் எங்கேயாவது லஞ்ச் எடுத்துன்னு போனோம் அப்படின்னாலும் இதை செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குடமிளகா பிடிக்காத, கேரட் பிடிக்காத குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் இப்படி செஞ்சால் சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் ஆச்சு. சிகப்பரிசி இது எனக்கு, கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், வேர்க்கடலை எல்லாம் போட்ட வெரைட்டி ரைஸ். இது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீன்ஸ் பொரியல், வெங்காய தயிர் பச்சடி, காலையில் வச்ச டிஃபன் சாம்பார். இந்த வெரைட்டி ரைஸ் மாதிரியே நேற்று ஒரு வெரைட்டி ரைஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பொட்டேட்டோ பட்டாணி ரைஸ். தேவைப்படுறவா நீங்கள் போய் சேனலில் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.